ஸோ கெட் ஓவர் என்னன்னா அப்படியே ஒரு விஷயத்துல இருந்து ஒரு இல்னஸோ இல்லை ஒரு லாஸோ இல்லை ஒரு ஷாக்கோ இல்லை ஒரு எமோஷனல் டேமேஜ்ல இருந்து நம்ம வெளியே வரதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னது? ரிமைனிங் 250 வேர்ட்ஸுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க, நீங்க கஷ்டப்பட்டு படிக்க போறீங்க. அந்த 10 மார்க்குக்கு ஒன்லி பேசிக்ஸ். ஸோ அது ரிலேட்டடாக நல்ல ட்ரைனிங். அது எப்படி இருக்கும், எந்த இடத்துல நீங்க ஃப்ரேசஸ் ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல மேலே புட் ஒரு ஓரமா 14 வேர்ட்ஸ், அடுத்து இப்போ கெட் 20 வேர்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை வந்து நோட் பண்ணுங்க. நோட்ஸை நிறுத்தி நிதானமா எடுங்க. இந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 2 மினிட்ஸ் கொஸ்டினா, ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சா எழுதலாம். பட் ஆனா அதே இது எம்சிக்யூன்றது நம்மளோட புரிதலை வச்சு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சா. ஸோ வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரேசஸ் அப்படின்றதுல ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பார்ட் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நம்ம ஃப்ரேசஸ்ல பார்க்கக்கூடியது கெட் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃப்ரேசஸ் பார்ட் 2 கெட். இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட் நீங்க பார்க்கலனா கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. ஸோ இனிமே வந்து ஆல்டர்னேட்டா ஒரு நாள் ஃப்ரேசஸ் பார்ப்போம், ஒரு நாள் பார்ட் 2, அதை வந்து லேட்டரா பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் மாத்திட்டே வருவேன். ஸோ தட் நீங்கள் எல்லா டாப்பிக்லையும் ரேண்டமாக நீங்கள் வந்து பார்த்துட்டே வரலாம். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே ஃபைன். ஸோ இது ரிலேட்டடாக வந்து இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது எது ரிலேட்டடாக இருக்க போகுதுன்னா கெட் அப். கெட் அப் அப்படின்னா என்னன்னா டு ரைஸ் ஃப்ரம் பெட் ஆஃப்டர் ஸ்லீப்பிங். ஒரே மீனிங் தான், நச்சுன்னு. கெட் அப்புக்கு என்னது, எந்திக்கிறது. ரவி யூஸ்வலி ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. 1, அதுக்கப்புறம் அந்த டைம் வரும்போது 2. ஸோ இப்படியே ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, எல்லாரும் ஆன்சர் பண்ணிருப்பீங்க. என்னது, கெட் அப், கெட்ஸ் அப். யா, கெட்ஸ் அப் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்ததுக்குள்ள போகலாமா? நெக்ஸ்ட் கெட் ஓவர் அப்படின்னா என்ன? பிகாஸ் இதில் கிட்டத்தட்ட 20 வார்த்தைகள் இருக்கு. 20 வார்த்தைகள்ன்றதுனால ஒரு இதாக நம்ம வந்து வச்சுட்டு போறோம். ஓகேங்களா? டு ரிகவர் ஃப்ரம் இல்னஸ், லாஸ் ஆர் ஷாக். ஸோ கெட் ஓவர் என்னன்னா அப்படியே ஒரு விஷயத்துல இருந்து ஒரு இல்னஸோ இல்லை ஒரு லாஸோ இல்லை ஒரு ஷாக்கோ இல்லை ஒரு எமோஷனல் டேமேஜ்ல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னது, கெட் ஓவர். ஸோ இப்போ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. இட் டுக் அ வீக்ஸ் டு டேஷ் த டெத் ஆஃப் அ பெட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்க சொல்ல வேண்டியது கெட் ஓவர், கெட் ஓவர். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் to recover from illness, get over. Okay, third get along. Get along, to have a good relationship அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், get along அப்படின்னு வந்து சொல்லுவோம். Despite their differences, the two sister dash quite well அப்படின்னு சொல்றாங்கன்னா get along அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்ட் 2 வீடியோ பார்க்குறோம். பார்ட் 1 வந்து எது ரிலேட்டடா இருந்துச்சு, புட். பார்ட் 2 எது ரிலேட்டடா இருக்குது, கெட். ஓகேங்களா? ஸோ புட்டு பார்த்துட்டோம், கெட்டு பார்த்துட்டோம். இப்படி ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துட்டே வருவோம். நடுவில் போயம் ப்ரோஸை நம்ம இன்க்ளூட் பண்ணாதான் உங்களுக்கும் எப்படி இருக்கும்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்டடி. இதை மட்டும் பார்த்துட்டே வந்தோன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் ஃபுல் கோர்ஸுக்கு நீங்கள் எனக்கு மென்டர் பண்ணுங்க சார், எனக்கு கிராமரில் சூப்பராக சொல்லித்தாங்க, லெட்டர் ரைட்டிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் எந்த மிஸ்டேக்கும் நான் பண்ணக்கூடாது, யூனிட் 7ல எனக்கு ஓரல் டெஸ்ட் வைங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைங்க, எனக்கு டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது அலாங் வித் லைவ் கிளாஸஸ். நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வாரியர் கோர்ஸ். இங்கிலீஷ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் 125 மார்க்ஸுக்கும் நம்ம ட்ரெயின் பண்றோம். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான 3வது கொஸ்டின். நான்காவது நெக்ஸ்ட் கெட் பை. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எக்ஸாம்ல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய எக்ஸப்ஷனல் கேஸ் இதுதான். எக்ஸப்ஷனலா எல்லாரும் மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம் இதுதான். ஸோ இதை நோட் பண்ணுங்க. டு மேனேஜ் ஆர் சர்வைவ். என்னது, கெட் பைன்றது என்னதுன்னா டு மேனேஜ் ஆர் சர்வைவ். எல்லாரும் இங்கே ரிப்பீட் பண்ணுங்க. கெட் பைனா டு மேனேஜ் ஆர் சர்வைவ். Many families find it hard to dash on a low salary. To get by on a low salary. So get by on a low salary. உங்களுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்கனாலே கண்டிப்பா மோஸ்ட்லி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ஒரு சென்டென்ஸா தான் இருக்கும். ஃபினான்ஷியல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சென்டென்ஸா தான் இருக்கும். ஸோ அதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கெட் பைக்கு ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கெட் த்ரூ. டு கம்ப்ளீட் or overcome a difficult task. Get through, இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. He studied all night just to dash the entrance exam. To get through the entrance exam. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Next get in.
get in எல்லாருக்குமே தெரியும் get into the class, get in, to arrive or enter. The bus finally dash after 30 minutes delay. So enterக்கும் இதான் கொடுப்போம், அதே நேரத்தில் அரைவ் ஆகக்கூடிய அந்த விஷயத்துக்கும் நம்ம சொல்லக்கூடியது என்னதுன்னா get in. ஓகேங்களா, to arrive to enter ரெண்டுக்குமே get in தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து get in அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரேசஸை எப்படி சார் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃப்ரேசஸை இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி ஒரு வார்த்தை, இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இப்போ நான் சொல்கிறேன், நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க, உங்களுக்கும் அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். கான்ஃபிடென்ஸ் இஸ் த கீ டு சக்ஸஸ். இந்த வருஷம் எக்ஸாமில் எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறது இந்த இடம் தான். இதுக்கப்புறம் பயப்படுறது கிராமர், அதுக்கப்புறம் பயப்படுறது வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கு அடுத்து லெட்டர் ரைட்டிங், இது எல்லாத்துக்கும் நடுவில் லைட்டாக வந்து டிரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறமா வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ். நீங்கள் இது எதுக்குமே பயப்பட வேணாம். ஐ வில் மேக் ஷியோர் நீங்கள் சூப்பராக வந்து நீங்கள் ட்ரெயின் ஆவீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஃப்ரீ கிளாஸஸை நல்லா கவனிக்கும் போது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். எனக்கு ஃபுல் கோர்ஸை வந்து நான் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுவேன்றதையும் இங்கே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். எங்கெங்கே டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணுமோ அங்கங்கே டாக்குமெண்ட்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கல் டேர்ம்ஸுக்குலாம் எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஃபுல் மக்கப்பு தான். இது மெமோனா இதுதான், ஒரு இதுனா இதுதான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரன் லேண்ட் இருக்குன்னா அது தமிழில் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வரணும். அதுக்கு நான் கொடுக்கக்கூடிய இது வந்து என்ன மாதிரி நான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸில் வந்து இது பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஜென்ரலாக 200 வேர்ட்ஸ், டெக்னிக்கலாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பிரச்சனை இருக்கும், லேண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த இது இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கும். ஸோ அது உள்ள ரிலேட்டடாக எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மினிமம் 50லேருந்து 100. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 வேர்ட்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக சாலிடாக மக்கப் பண்ணணும். 500 வேர்ட்ஸுக்கு 10 மார்க்லாம் ஓவர் தான். ஓகேங்களா, ஸோ 500 வேர்ட்ஸ்லாம் அதில் கண்டிப்பாக நீங்கள் படித்தோடனே கிட்டத்தட்ட உங்களுக்கு 250லேருந்து 350 வேர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது அவங்களோட எக்ஸ்போஷர், நார்மலாக படிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, 4 பேர்கிட்ட பேசுறது, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் வந்து உங்களுக்கு 250லேருந்து 350 வேர்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரிமைனிங் 250 வேர்ட்ஸுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க போகிறீங்க. அந்த 10 மார்க்குக்கு ஒன்லி பேசிக்ஸ். ஸோ அது ரிலேட்டடெல்லாம் நல்ல ட்ரைனிங். அது எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும், கிளாஸஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஓரல் டெஸ்ட்டு, அது போக ஃபார் எக்ஸாம்பிள் போயம் ப்ரோஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, படித்தது ரிலேட்டடாக வந்து இன்றைக்கி வாங்க அந்த ஒரு 10 போயம் எடுத்துகிட்டு வாங்க, அது ரிலேட்டடாக படிங்க, அது ரிலேட்டடாக இன்றைக்கி டெஸ்ட்டு. ஸோ வந்தோன்னே ஒரு ஓரல் டெஸ்ட் எல்லாரோடையும் சேர்ந்து ஆன்சர் பண்ணுவீங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணல, பக்கத்தில் இருக்கவங்க ஆன்சர் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக நம்மளும் அவங்கள போல படிக்கணும் அப்படின்னு நினைக்கணுமே தவிர நம்ம பயப்படக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அது பயமே இல்லாமல் உங்களை வந்து நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். 3வது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எதுக்கு சார், இதான் ஓரல் டெஸ்ட் இருக்குது, OMR டெஸ்ட் இருக்குது, இதுவும் எதுக்காக, மற்றவங்க எல்லாரும் நல்லா படித்து அவங்க மார்க் வாங்குவாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில், நம்ம அவங்களோட கம்பேர் பண்ணலாம். நம்ம எதுக்காக இந்த டெஸ்ட்டில் இந்த கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் டைம் எடுத்தோம், டாப்பர் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து வெறும் 10 செகண்ட் எடுத்திருப்பாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல வீக்காக இருக்கும், தெரியாமல் இல்லை வீக்காக இருக்கும், நம்ம அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இந்த மாதிரி நிறைய அப்பப்போ உங்களுக்கு நடுவில் கிளாஸோட ஃபீச்சர்ஸையும் சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா, ஸோ காட் இட். நெக்ஸ்ட், கெட் அவே, டு எஸ்கேப். சிம்பிள், கெட் அவேனா டு எஸ்கேப். த தீவ்ஸ் மேனேஜ் டு கெட் அவே பிஃபோர் த போலீஸ் அரைவ். ஸோ போலீஸ் வர்றதுக்குள்ள நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு கெட் அவேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட், கெட் பேக். கெட் பேக் எல்லாருக்குமே தெரியும், டு ரிட்டன். இது எல்லாமே பேசிக்ஸுங்க, இது எல்லாமே பேசிக்ஸ். இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்ல தான் கொடுப்பாங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், கெட் பேக்குக்கான ஆன்சர்ஸ், கெட் அக்ராஸ், டு கம்யூனிகேட் அன் ஐடியா சக்சஸ்ஃபுல்லி. ரொம்ப ரொம்ப எக்ஸப்ஷனலா எல்லாரும் மறக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் ஆகக்கூடிய இடம் கெட் அக்ராஸ். So to communicate an idea successfully, இதுதான் ஆன்சர். He struggled to dash his point during the meeting. He struggled to get across his point during the meeting. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Next, get down, to feel depressed or write something. இது ரெண்டுமே நிறைய பேருக்கு தெரியாது. To feel depressed என்னது, get down. To write something னா என்னது, get down. ஸோ இங்கே வந்து இதை பாஸ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். கெட் டவுன்னா டிப்ரெஸ்டாக இருக்கேன், கெட் டவுன்னா எனக்கு ஏதோ எழுதணும்னு எழுதுறது, சம்திங் ஏதோ ஒன்று எழுதுறோம். ஓகே, ரெய்னி வெதர் ஆல்வேஸ் சீம்ஸ் டு டேஷ் மை மூட்.
இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு ரெய்னி வெதர் வந்தோடனே மூடே ஸ்பாயில் பண்ணுது அப்படின்றதுக்கு கெட் டவுன் அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்றோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஓகே, ஸோ இதை வந்து எக்ஸெப்ஷனல் ரூல்ல நோட் பண்ணிக்கோங்க எவ்ரிபடி. ஸோ இப்போதான் நம்ம 10 வேர்ட்ஸ் முடிச்சிருக்கோம். புட்ல 14 வேர்ட்ஸுங்க. ஸோ அதை தனியாக எழுதி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் ஃப்ரேசஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மேலே புட் ஒரு ஓரமாக 14 வேர்ட்ஸ். அடுத்து இப்போ கெட் 20 வேர்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கடைசியாக எத்தனை இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கெட் ரிட் ஆஃப், இது ரொம்ப ஈஸி. டு எலிமினேட் ஆர் டிஸ்கார்ட். டு எலிமினேட் ஆர் டிஸ்கார்ட் சம்திங், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஐ நீட் டு டேஷ் தீஸ் ஓல்டு க்ளோத்ஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வருது? கெட் ரிட் ஆஃப் அப்படின்றது வருது. நெக்ஸ்ட் கெட் டுகெதர், இது எல்லாருக்குமே தெரியும். சோஷியலாக எல்லாரும் மீட் பண்ணுறது தான் வந்து கெட் டுகெதர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். லெட்ஸ் டேஷ் ஃபார் டின்னர் திஸ் வீக். லெட்ஸ் கெட் டுகெதர் ஃபார் டின்னர் திஸ் வீக்கெண்ட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கெட் ஆன். ஸோ இதை நோட் பண்ணுங்க. டு போர்ட் அ வெஹிக்கிள் எல்லாருக்குமே தெரியும், கெட் ஆன். டு மேக் ப்ராக்ரஸ் எல்லாருக்கும் தெரியாது. ஸோ இது வந்து எக்ஸப்ஷனல் ரூல். எந்த பேசிஸில் சார் இது எக்ஸப்ஷனல் சொல்றீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இதை பொதுவாக ஒரு 100 மெம்பர்ஸ் எழுதுறாங்கன்னா 99 மெம்பர்ஸ் வந்து இதில் கரெக்டாக எழுதிடுவாங்க. கெட் ஆன்னா டு போர்ட் அ வெஹிக்கிள் எல்லாருக்குமே தெரியும். டு மேக் ப்ராக்ரஸ்ன்றது அரௌண்ட் ஒன்லி 50% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் நோ. ஸோ உங்களே நிறைய பேர் இது தெரியலனாலும் சொல்லுங்க, எனக்கு வந்து கெட் ஆன் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி மேக் ப்ராக்ரஸ்ன்றது எனக்கு தெரியாது சார். ஒருவேளை எக்ஸாமில் வந்திருந்தா நான் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி எது கரெக்டோ அதுதான் போட்டிருப்பேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பின் பாயிண்ட் பண்ணி எந்த இடத்துலலாம் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்களோ எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் டேஷ் த ட்ரெயின் குவிக்லி, இட்ஸ் அபவுட் டு லீவ். ஸோ இதுக்கு என்னது? கெட் ஆன். கெட் ஆன் அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கெட் ஆஃப். டு லீவ் அ வெஹிக்கிள் ஆர் எஸ்கேப் பனிஷ்மெண்ட். அகைன் இது எல்லாருக்கும் தெரியும், இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணுங்க. நோட்ஸை நிறுத்தி நிதானமாக எடுங்க. இந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய லிங்க்ஸில் உங்களோட நோட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட அட்டாச் பண்ணுங்க. இன்னொரு ரிவ்யூ செஷன் எல்லாருமே ரிவ்யூஸ் நல்லா கொடுங்க. இட் வில் பி மோட்டிவேட்டிங் ஃபார் மீ டு கண்டினியூ த கிளாஸ். We should dash at the next metro station. Get off. Get off. Next get ahead. Get ahead னா என்னது? வாழ்க்கையில முன்னேறி போறது. வாழ்க்கையில முன்னேறி போறது. He studied hard to dash his career. To get ahead in his career. முன்னேறி செல்லடான்னு பாட்டு பார்த்தோம்ல, அது ரிலேட்டடா. Get ahead னா முன்னேறி செல்றது. ஓகே, get aheadக்கான ஆன்சர் வந்து பார்த்தாச்சு. Get behind. To fall behind in work or schedule. To fall behind in work or schedule. ரொம்ப ரொம்ப முக்கியம். If you keep skipping classes, you will dash in your studies. You will get behind in your studies. Okay, next. Get through. Get through to. To make someone understand. நோட் பண்ணிக்கோங்க. நோட். இந்த மாதிரி 3 வார்த்தைகள் வந்துருச்சு அப்படினாலே put down to, get through to. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கேட்கலாம். இந்த வருஷம் வந்துட்டு என்ன சார் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக இருக்குது, இது வந்து எங்கேயாவது 12th கேட்குங்க. இதெல்லாம் 12th ரிலேட்டடாக இருக்கக்கூடியது தான். ஸோ இதிலிருந்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஐ ஹவ் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் பட் ஐ ஜஸ்ட் காண்ட் கெட் த்ரூ டு ஹர். என்னால் அவளை போய் அதில் வந்து அவளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியலை என்னால் அப்படின்றதுக்கு தான் இது. ஓகேங்களா? ஸோ கெட் பை ஹர் கிடையாது, கெட் த்ரூ டு, கெட் அப் ஹர் கிடையாது, கெட் இன் கிடையாது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருவோம் அந்த கெட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லலை. இப்போ இந்த இடத்துல இந்த 4 இது இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் படிக்கும் போது என்ன ஆகுனா, கெட் பை பார்த்தோன்னா அதுக்கான மீனிங் வந்துடும், கெட் அப்புக்கான மீனிங் வந்துடும், கெட்டினுக்கான மீனிங் வந்துடும். இந்த 3 மீனிங்கும் அது செட் ஆகவே ஆகாது. அப்போ ஆகலன்னோடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதுதான். இது வந்து என்னன்னா POE மெத்தட். POE மெத்தட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் மெத்தட். ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் மெத்தட். ஒரு எலிமினேட் பண்ணாலுமே நம்மளால ஆன்சரை டிரைவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் MCQs ஆர் ஆல்வேஸ் அ ஸ்ட்ராட்டஜிக்கலி பேஸ்டு கொஸ்டின் நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது fill in the blanks-ஆ தெரிஞ்சா எழுதலாம், ஒரு 2 minutes கொஸ்டினா, ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சா எழுதலாம். பட் ஆனால் அதே இது MCQன்றது நம்மளோட புரிதலை வச்சு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்ச அந்த கான்செப்ட்ஸை வச்சு கூட நம்மளால ஆன்சர்ஸை டிரைவ் பண்ண முடியும். எப்போ நமக்கு ஆன்சர்ஸ் தெரியாதப்போ.
இப்போ எனக்கு கெட் த்ரூ டு தெரியல, ஆனா எனக்கு கெட் பை கெட் அப் கெட்னு எனக்கு தெரியும். அப்போ அந்த கான்செப்ட்ஸ் மூலமா நான் என்ன பண்றேன், எலிமினேஷன் மெத்தடை ஃபாலோ பண்றேன். இப்போ இந்த எலிமினேஷன் மெத்தட்ல என்னால் இந்த ஆன்சரை போட முடியுதா, அதனால இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, எம்சிக்யூ மட்டும் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால இதில் வந்து ஒண்டர்ஸ் பண்ண முடியும். கெட் இன்டு, டு பிகம் இன்வால்வ்ட் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன், டு பிகம் இன்வால்வ்ட் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அப்படின்றது. She really dash politics after college. Get into, எதுக்காக இன்வால்வ்டு இன்ட்ரெஸ்டட் ரெண்டுமே இந்த இடத்துல போகுது. காட் த்ரூ வருமா, காட் பிஹைண்ட் வருமா, காட் டவுன் வருமா, இது எல்லாத்தையுமே என்ன நீங்க மக்கப் பண்ணிக்கணும். கெட் காட் எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஓகே, நெக்ஸ்ட் கெட் இன்டு, டு பிகம் இன்வால்வ்ட் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன். கெட் இன்டுனா ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகுறது, அந்த பிரச்சனைக்குள்ள போய் இன்வால்வ் ஆகுறது. கெட் இன்டு ட்ரபிள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன், ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு ஆர்வம் இருக்கு. கெட் இன்டு. ஸோ ஷி ரியலி டேஷ் பாலிடிக்ஸ் ஆஃப்டர் காலேஜ். ஸோ இது வந்து லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் நான் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து லேட்டராக நானே வந்துட்டு சில நேரம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது கூட என்ன நிறைய ஃப்ரேசஸில் பார்க்குறோம். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்து நீங்களே கூட ஃப்ரேம் பண்ணி கீழே கொடுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணுறாங்களான்றதை செக் பண்ணுவோம். ஓகே ஃபைன். கெட் அவுட் ஆஃப், டு அவாய்ட் டூயிங் சம்திங். To avoid doing something. He always try to dash doing household chores. So ரொம்ப important one. Get out of. Okay. And next last one நினைக்கிறேன். Get on with, to continue doing something. Get on with னா என்னன்னா ஒரு விஷயத்தை செய்யறத கண்டினியூ பண்றது. Let's stop chatting and dash our work. Get on with our work. Get on with our work அப்படின்னு சொல்றது. இதுக்கான ஆன்சர் கீழே இருக்கா? ஓகே. ஸோ இதோட வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுறோம். சார் எனக்கு வந்து வாரியர் கோர்ஸில் வந்துட்டு ஐ நீட் டு ஜாயின், என்னை வந்து ஃபுல்லாக மென்டார் பண்ணுங்கள். இந்த வருஷம் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். 2026 பிஃபோர் எலெக்ஷன் ஐ நீட் டு கோ இன் டு த ஜாப். இந்த வருஷம் எனக்கு வந்துட்டு யூ நோ தட் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே 200 மார்க்குக்கு உங்களுக்கு அதிகபட்சம் தேவைப்படக்கூடிய மார்க் 185 தான் இருக்கும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால். ரிமைனிங் கேட்டகரிஸ்க்கு வந்துட்டு 142ல் இருந்து ஏன் 139ல இருந்து கூட வரும். 22A இருந்தா ஓகேங்களா, 22A ரெண்டு கம்பைண்டா பேசுறோம். 139 வரைக்குமே உங்களுக்கு கட் ஆஃப் போதும். இப்போ நீங்க இங்கிலீஷ்ல 100க்கு 98 என்னால உங்களை ஸ்கோர் பண்ண வைக்க முடியும். இஃப் யூ ஆர் கன்சிஸ்டன்ட் அண்ட் இஃப் ஆர் ட்ரைனிங் ஹார்ட். பாசிபிளா சார்? பாசிபிள். லாஸ்ட் இயர் சிலபஸ் வந்து வீக்கா இருந்துச்சு, அதனால நிறைய பேர் எடுத்தாங்க. நெவர். இதுல இருக்கக்கூடியதுல இப்ப இருக்கக்கூடிய நியூ சிலபஸ்ல இருந்து நம்ம ஓல்டு சிலபஸை கம்பேர் பண்ணோம்னா 80% ரிஃப்ளெக்ஷன் will be that. வெறும் 20% தான் நியூ. அதுவும் என்னதுன்னா லெட்டர் ரைட்டிங், அதுவுமே நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அங்கே தான் அந்த முக்கியமான மார்க்ஸ் ஹியூஜ் அமௌண்ட். ரீடிங் காம்ப்ரஹென்ஷனாக லாஸ்ட் இயரே இருந்திருக்கு, டிரான்ஸ்லேஷன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்காங்க. அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை, நம்ம வந்து அதை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு 98 எடுக்கிறீங்க, கண்டிப்பாக மேத்ஸ் ரீசனிங்கை நீங்கள் டெய்லி ஒரு 2 to 3 hours ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 23 நோ நெகட்டிவ் மார்க்ஸ். 98 23. அதுக்கப்புறமா ஒரு நெகட்டிவ் மார்க்ஸுக்காக ஒரு 6 மார்க். அது போக நீங்கள் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். எவ்வளோ இருக்கு? 6 + 3 9, 9 + 8 17, 1 10, 127 வந்திருக்கு. இப்போ நீங்கள் எந்த கேட்டகரின்ற பேசிஸில் ஓரளவுக்கு எனக்கு வந்து ஓரளவுக்கு மார்க் எடுக்கக்கூடிய கேட்டகரி, இல்லைனா ஓரளவுக்கு ஆவரேஜாக எடுக்கக்கூடிய கேட்டகரி, ஜென்ரலில் விட்டுருவோம். மற்ற எல்லாத்துக்குமே ஒரு 146 வச்சுப்போமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 137, 147 வெறும் 20 மார்க். அந்த 20 மார்க்கை வந்து நீங்கள் எங்கிட்ட இருந்தனாலும் கெயின் பண்ணிக்கலாம் 75 கொஸ்டின்ல. அதுக்கு நீங்கள் வெறும் ஒரு 60 நாள் இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இப்போ முடிச்சுட்டு கடைசி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸை பார்த்துக்கிட்டு இதை ரிவைஸ் பண்ணணும். இதுதான் உங்களோட அந்த முக்கியமான வெப்பன். ஸோ 127 இங்கே எடுத்துட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடியதில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒன்லி மார்க்ஸ் 19ல இருந்து 23 வரைக்கும் வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 2 அல்லது 2A எதுனாலும் நீங்கள் பாஸ் ஆகும். 2 தான் நான் கண்டிப்பாக பாஸ் ஆகணும்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 மார்க் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் வந்து என்னை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவேன். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபுல் கோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்ம கொடுப்போம். ஸோ இதில் இருக்கிறவங்க ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே வந்துக்கலாம். அப்போ ஜாயின் ஆகுறீங்க அப்படின்னா ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். பட் இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 100% நீங்கள் உங்களோட எஃபர்ட் போட்டிங்கன்னா
நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய வாரியர் கோர்ஸில் நம்மளோட ட்ரைனிங் வந்து நீங்கள் 125க்கு மினிமம் ஒரு 120 to 118 to 120 உங்களை என்னால் ஸ்கோர் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதே நீங்கள் 95 பிளேஸ் பண்ணிக்கோங்க, எப்படினாலும் பிளேஸ் பண்ணிக்கோங்க. 95 இருக்கட்டும், 95 98 வேணாம், 3 மார்க்கை குறைச்சிப்போமே, 124 மார்க்கு வருதுல்ல. இதை விட்டால் உங்களுக்கு ஒரு வழியும் இல்லை படிக்கிறதுக்கு, மார்க்கை கூட்டுறதுக்கு. ஸோ அப்போது நீங்கள் கான்ஃபிடென்ஸை தான் வைக்கணுமே தவிர ஓரளவுக்கு நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். அந்த இடத்துல போய் டவுட் பட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியாது, கெட் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. கெட் ஃபார்வர்ட்னா என்னது, வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கீழே வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போவே எல்லாருமே வந்து அதில் எப்படி இருக்குது கிளாஸஸ் எனக்காக கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து 5 ஸ்டார் போட்டிங்க அப்படின்னா ஐ வில் பி வெரி மோட்டிவேட்டட் டு கைட் யூ த்ரூ அவுட் திஸ் எக்ஸாம். அண்ட் உங்களோட நோட்ஸையும் நீங்கள் வந்து போடலாம். ஸோ நான் அதையும் வந்து செக் பண்ணுவேன். நோட்ஸ் எதுவும் வந்து நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நோட்ஸ் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இல்லை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கன்றதையும் ஐ வில் பி கைடிங் யூ ஃபார் ஃப்ரீ. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. See you in the next video.